போல் பண்ணனக்கு உண்டோ மனோன்மணியே மௌலாய். خير الخلق என்னை போல் மாப்பிள்ளைமார் எத்தனை பேருந்தனக்கு உன்னை போல் பண்ணனக்கு இல்லை மனோன்மணியே மௌலாய வஸல்லிம் தாயிமன் அபதா. என்னை போல் மாப்பிள்ளைமார் எத்தனை பேருந்தனக்கு உன்னை போல் பண்ணனக்கு உண்டோ மனோன்மணியே மௌலா. அலா ஹபீபிக கைரில் ஹல்கி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, வழமையாக நமது பள்ளிவாயலில் ஜும்மா தொழுகைக்கு பிறகு சொற்ப நேரம் ஞான விளக்கம் சொல்லப்படுவது வழக்கம். ஆனால் ஜும்மா தொழுகைக்காக வரக்கூடிய அனைவருக்கும் அந்த உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்காதென்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேர்தான் இந்த உரையை, இந்த விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் ஒரு மனிதன் குறைந்தபட்சம், ஆகவே குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு ஒரு தரமாவது ஞான உரைகளை கேட்டு வர வேண்டும். அதனால்தான் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு சரம் ஜும்மா தொழுகை வந்திருக்கலாம், அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு சரம் ஜும்மா தொழுகை வந்திருக்கலாம், அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு சரம் ஜும்மா தொழுகை வந்திருக்கலாம். அவ்வாறு வராமல் 7 நாட்களுக்கு ஒரு சரம் ஜும்மா தொழுகை வந்ததற்கான காரணம், பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக பிரதானமான காரணம், ஜும்மாவின் போது மக்களுக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இற்றவரை நடைபெற்று வருகின்ற ஒன்று. மற்றைய ஐங்கால தொழுகைகளின் போதும் தொழுகை மட்டும்தான் நடைபெறுகிறதே தவிர பயான், ஹதீஸ் என்பது கிடையாது. வெள்ளிக்கிழமையில் மாத்திரம் ஜும்மாவிலே பிரசங்கம் செய்யப்படுகிறது. காரணம், ஒரு வாரத்திற்கு ஒரு தரமாவது மக்கள் அவர்களுடைய ஆன்மாவுக்கு உபதேசம் என்ற உணவை கொடுத்து அதை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மா கடமையாக்கப்பட்டதற்கு காரணம், மக்கள் ஒன்று சேரும்போது, மனிதர்கள் ஓர் இடத்தில் ஒன்று கூடும்போது ஈமானுடைய சக்தி கூடியவர்களும் அவர்களிலே இருப்பார்கள், ஈமானுடைய சக்தி குறைந்தவர்களும் அவர்களிலே இருப்பார்கள். இவர்கள் ஒன்று சேரும்போது
ஈமான் கூடினவர்களுடைய ஈமானின் சுடர், அதனுடைய பிரகாசம் ஈமான் குறைந்தவர்களுக்கு பாய்கிறது. ஈமான் குறைந்தவர்களுக்கு அது பாய்ச்சப்படுகிறது. இதனால் ஈமான் குறைந்தவர்களுடைய ஈமானும் சக்தி உள்ளதாக ஆகுவதற்கு மக்கள் ஒன்று கூடுதல், மக்கள் ஒன்று சேர்தல் பிரயோசனமாக இருப்பதினால்தான் ஒரு வாரத்திற்கு ஒரு தரம் ஜும்மா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பயான், மக்கள் உபதேசம் ஒரு வாரத்திற்கு ஒரு தரமேனும் கேட்க வேண்டும் என்பதற்காக. இரண்டு, ஒரு வாரத்திற்கு ஒரு தரமேனும் முஸ்லிம்கள் ஓரிடத்தில் ஒன்று சேர வேண்டும். அவ்வாறு சேருவதனால் பலம் கூடியவர்களிலிருந்து சக்தி பலம் குறைந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நமது ஊரிலே ஒரு வளமை இல்லை. அதை நாங்கள் புதிதாக ஏற்படுத்தும் போதும் அது ஒரு பிரச்சனை போன்று தோன்றலாம். ஆனால் ஒரு புகழுக்குரிய ஒரு இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க ஒரு வளமை, ஜும்மா தொழுகையின் பின் அங்கு கூடக்கூடியவர்கள் ஒருவர் மற்றவரிடத்திலே கை கொடுத்து சலாம் சொல்ல வேண்டும் என்பது. இந்த வழக்கம் பள்ளி வாயில்களில் முதலாவது சஃபு இரண்டாவது சஃபிலே தொழக்கூடியவர்கள் மாத்திரம் அந்த பேசிமாமிடத்திலே கை கொடுத்து சலாம் சொல்லிக் கொள்வார்கள். தொழ வருகின்றவர்கள் அனைவர்களும் ஒருவர் மற்றவரிடத்திலே கை கொடுத்து சலாம் சொல்லக்கூடிய வளமையை நாம் காணவில்லை. இது நல்ல வளமை, ஆனால் நாம் செய்யாமல் இருக்கிறோம். இது செய்ய வேண்டிய ஒன்று. இதிலும் ஒரு தத்துவம் இருக்கிறது. அது என்ன? பலர் ஒன்று கூடுகின்ற நேரத்தில் ஈமானுடைய பலம் கூடியவர்களின் சக்தி ஈமான் குறைந்தவர்களுக்கு பாய்ச்சப்படுவது போல் அவர்கள் கை கொடுத்து முசாபஹா செய்கின்ற நேரத்திலும் இந்த தத்துவம் இருக்கிறது. இருவர் கை கொடுத்து முசாபஹா செய்கின்ற நேரத்தில் ஒருவரை விட ஒரு நூலிடையிலாவது மற்றவர் ஈமானுடைய சக்தி கூடினவராக இருப்பார், அவர் மற்றவர் குறைந்தவராக இருப்பார். இவ்விருவரும் கை கொடுத்து முசாபஹா செய்கின்ற நேரத்தில் ஈமானுடைய சக்தி பவர் கூடியவரிலிருந்து குறைந்தவருக்கு அந்த சக்தி பாய்ச்சப்படுகிறது. இதனால் தான் முசாபஹா செய்வதை இஸ்லாத்திலே சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அரபிகளிடத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர்கள் தத்துவத்தை புரிந்து செய்கிறார்களோ புரியாமல் செய்கிறார்களோ தெரியவில்லை. ஒரு வழக்கம் அன்று முதல் இன்று வரை அரபிகளிடத்திலே இருக்கின்றது. அன்று ஒருவர் என்னிடத்திலே சொன்னார், அரபு நாட்டிலே 7-8 வருடங்கள் பணிபுரிந்து வேலை செய்த ஒருவர் அரபிகளை மிக இழிவாக மிக மோசமானவர்கள் என்று என்னிடத்திலே பேசிவிட்டு, அரபிகளிடத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு நல்ல பழக்கம் சலாம் சொல்வார்கள், கை கொடுத்தால் கை தருவார்கள் என்று அவர் சொன்னார். உண்மையில் இன்றும் அரபிகளிடத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு நல்ல பழக்கம் சலாம் சொல்லுவான், அல்லது நாம் சலாம் சொன்னால் பதில் சொல்லுவான். எந்த ஒரு உயர் பதவியில் இருக்கின்ற அரபியாயினும் கை கொடுப்பதற்கு கையை நீட்டினால் அவன் நிச்சயமாக கை தருவான். அவன் மன்னனாக இருந்தாலும் சரி, இவன் ஆண்டி நான் அரசன், இவனுக்கு கை கொடுப்பதா என்ற மனநிலை அந்த அரபிக்கு வருவதில்லை. கை கொடுப்பான். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களை கண்ட நேரத்தில் எல்லாம் கை கொடுத்து முசாபஹா செய்திருக்கிறார்கள். நமது நாட்டு வழக்கம் 2 கையையும் கொடுத்து முசாபஹா செய்கிறார்கள். இது நமது நாட்டு வழக்கம். நீங்கள் அவ்வாறு செய்யுங்கள். யாரோ ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வருகிறவர் ஒரு கையை மட்டும் தந்து கை கொடுத்தாரே, ஆனால் அவரை தப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். காரணம், ஒரு கையை கொடுத்து முசாபஹா செய்வதும் இஸ்லாத்தில் உள்ளதுதான். அரபிகளிடத்திலே 2 கையும் கொடுத்து முசாபஹா செய்யும் வழக்கம் கிடையாது. எந்த அரபியாக இருந்தாலும் சரி,
எந்த அரபு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை கண்டால் அவன் ஒரு கையை கொடுத்து கொல்குலுக்குகின்றான். ஏன்? இந்த கையும் படும்போது ஒரு காந்த சக்தி, எமக்கே புரிந்து கொள்ள முடியாத ஒரு கரண்ட், ஒரு மின் சக்தி ஒன்று ஏற்படுகின்றது. இதை எப்போது உணரலாம் என்றால், பெரியார்கள், ஞானிகள், வலிமார்கள் உடைய கையை பிடிக்கின்ற போது அந்த கரண்ட் சக்தி எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது. மட்டக்களப்பிலே ஒரு தமிழர் இருந்தார். அவர் யோகாசனத்திலே மிகவும் திறமை பெற்ற, மிகவும் அனுபவம் பெற்ற ஒரு தமிழர். அவருக்கு யாராவது கை கொடுத்தால், கை கொடுத்தவன் திடீரென்று கையை சுண்டி எடுத்துக்கொள்வான். காரணம் என்ன? மின் தாக்கம் ஏற்படுவது போல் அவருடைய கையை பிடித்தால் ஒரு தாக்கம் நிச்சயமாக ஏற்படும். அப்படியான ஒரு தன்மை ஒலிமார்கள், நபிமார்கள், ஞானிகள், பெரியார்களிலே இருந்தது. இது எதற்கு? ஒருவரில் இருக்கின்ற ஒரு சக்தி, ஆன்மீக பலம் மற்றவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் முசாபஹா செய்வதை சுன்னத்தாக்கி இருக்கிறது. இதே போல வெள்ளிக்கிழமைகளில் கூடக்கூடிய நாங்கள் இந்த ஒன்று கூடலின் மூலமாக இந்த சக்திகள் பாய்ச்சப்படுவது போல் முசாபஹா செய்வதன் மூலமும் இந்த சக்தி பாய்ச்சப்படுகிறது. ஆகவே இதையும் நாங்கள் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த முசாபஹாவின் மூலமாக பல ஒற்றுமைகள் ஏற்படுகின்றன. எத்தனை பேர் இந்த ஜும்மாவுக்கு இப்போ நாங்கள் இவ்விடத்தில் ஒரு 200 பேர் இருக்கிறோம் என்றால், ஆக குறைஞ்சது 2 பேராவது பேசாதவன் இருக்கத்தான் செய்வான். ஒருவனுடன் பேசாதவன் இருக்கத்தான் செய்வான். இந்த முசாபஹா செய்கின்ற நேரத்தில் அவர்கள் கை கொடுத்து கைகுலுக்குகின்ற நேரத்தில் இவர்களுக்கிடையிலே இருக்கின்ற அந்த பகைமையும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஜும்மாவுடைய தினம் தருகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு சில எங்களுடைய வழக்கத்தில் இருந்து வருகின்ற ஒரு சில சொற்களுக்கான விளக்கத்தை தரலாம் என நான் எழுந்தேன். ஒன்று, நானும் நீங்களும் தெரிந்திருக்கின்றோம், முஃமின் என்ற சொல்லை தெரிந்திருக்கின்றோம். முஃமின், முஃமின் என்று நீங்களும் சொல்கிறீர்கள், நானும் சொல்கிறேன். முஸ்லிம் என்ற சொல்லை நாங்கள் சொல்லி வருகிறோம். காபிர் என்ற சொல்லை நாங்கள் சொல்லி வருகிறோம். முஷ்ரிக் என்ற சொல்லை நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த 4 சொற்களும் எமக்கு தெரிந்த சொற்கள். இன்னும் ஒன்றை இதோடு சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய நாம் தெரியாமல் இருக்கிறோம். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? முல்ஹித், மீம் லாம் ஹே, நொக்கத்தா இல்லாத ஹே, முல்ஹித் என்ற ஒரு சொல். இதுவும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சொல். அதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கவில்லை. இந்த 4 சொற்கள் மாத்திரமே எங்களுக்கு தெரியும். முஃமின், முஸ்லிம், காபிர், முஷ்ரிக். முல்ஹித் என்ற இந்த சொல்லையும் நீங்கள் 5வதாக தெரிந்து அதன் விளக்கத்தையும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். முஃமின் என்றால் யார்? அல்லாஹ்வை நம்பினவன் முஃமின். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினவன் முஃமின். அவன் விளக்கத்தோடு நம்பினாலும் சரி, விளக்கம் இல்லாமல் நம்பினாலும் சரி, இறைவன் இருக்கின்றான் என்று நம்பி இருக்கின்றானே அவனை முஃமின் என்று நாங்கள் சொல்வோம். இதற்கு நேர் எதிர்ச்சொல் என்ன? காபிரா, முஷ்ரிக்கா? எது? இறைவன் இருக்கிறான் என்று நம்பினவன் முஃமின், விசுவாசி. விசுவாசி என்றான் விசுவாசம் உள்ளவன். என்ன விசுவாசம் உள்ளவன்? அல்லாஹ் இருக்கிறான் என்ற விசுவாசம் உள்ளவன் விசுவாசி. அல்லாஹ் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உள்ளவன் முஃமின், நம்பிக்கை உள்ளவன். இதுக்கு நேர் எதிர்ச்சொல் என்ன? நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். காபிர் என்ற சொல் வருமா? வராது.
முஷ்ரிக் என்ற சொல் வருமா? வராது. என்ன சொல் வரும்? முல்ஹித் என்ற சொல் தான் வரும். முல்ஹித் என்றால் அல்லாஹ் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவன். அல்லாஹ் இறைவன் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவன், அவன் முல்ஹித் என்று சொல்லப்படுவான். முஃமின் என்றால் விசுவாசி, ஆஸ்திகன். ஆஸ்திகன் என்றால் யார்? அல்லாஹ் உண்டு என்ற நம்பிக்கை உள்ளவன் ஆஸ்திகன். முஃமின் விசுவாசி. அல்லாஹ் இல்லை, இறைவன் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவன் முல்ஹித், நாஸ்திகன். இதுதான் அவனுடைய எதிர்ச்சொல். அப்ப இப்ப ரெண்டையும் விளங்கிட்டீங்க. முஃமின் என்றால் அல்லாஹ் உண்டு என்ற நம்பிக்கை உள்ளவன் ஆஸ்திகன். முல்ஹித் என்றால் அல்லாஹ் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவன் நாஸ்திகன். இவன் ரெண்டு பேரும் ஆறு. இந்த ஆரம்பத்தையில் இருக்கானே, இவனை நாங்க யார் என்று சொல்லுவோம்? முஃமின் என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். முல்ஹித் என்று சொல்லலாமா? இந்த ஆரம்பத்தையில் இருக்கின்ற தமிழர்களை முல்ஹித் என்று சொல்லலாமா? இறைவன் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் நாஸ்திகர்கள் என்று சொல்லலாமா? சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்? அவன் இறைவன் உண்டு என்ற நம்பிக்கை உள்ளவன் தான். ஆகையினால் அவன் நாஸ்திகன் அல்ல, முல்ஹித் அல்ல. நீங்கள் யோசிக்கலாம், அவர்கள் இறைவன் உண்டு என்று நம்பிக்கை உள்ளவர்களா இந்த காவிர்கள் எல்லாம் என்று யோசிக்கலாம். ஆமா, எத்தனை கோயில் வச்சிருக்கான், எத்தனை பேர்ல எத்தனையோ கோயில் எல்லாம் வச்சுக்கிட்டு கும்பிடுறானே. அவன் கும்பிடுறது சரியா பிள்ளையாங்கிறது வேற பிரச்சனை. அவன் செய்யற வேலை சரியா பிள்ளையா என்பது வேறு பிரச்சனை. அவனிடத்தில் இறைவன் உண்டு என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் இப்போது பேசுகின்ற பிரச்சனை. அவனிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இருப்பதினால் தான் கோயில் கட்டி இருக்கிறான், இருப்பதினால் தான் பூசை செய்கிறான், இருப்பதினால் தான் வணக்கம் செய்கிறான். இல்லாவிட்டால் கோயில் தேவையில்லை, பூசை தேவையில்லை, வணக்க வழிபாடுகள் தேவையில்லை, இறைவனே இல்லை என்றால். ஆகவே இந்த ஆரம்பத்தையில் இருக்கின்ற தமிழர்களை முல்ஹித், நாஸ்திகர்கள் என்று நாங்கள் சொல்லலாமா? சொல்ல இயலாது. இந்த கோபுர் இருந்தார், இப்போதும் இன்னொருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ஒரு விஞ்ஞானி. தெரியுமா உங்களுக்கு பேரு? சமீபத்தில் கூட இப்ப 2 வாரத்திற்கு முன்னால் அவருடைய படம் பேப்பரிலே பிரசுரிக்கப்பட்டது. இலங்கையிலே இருக்கின்ற ஒரு வெள்ளைக்கார விஞ்ஞானி. அவரும் முல்ஹித், நாஸ்திகன், இறைவன் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவன். அப்ப இந்த ஆரம்பத்தையில் இருக்கிற ஆக்களை அல்லது இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த மதத்தை சேர்ந்த சிங்களவர்கள், இவர்களை முல்ஹித், நாஸ்திகர்கள் என்று சொல்லலாமா? இல்லை. அவனும் பன்சலை வைத்து, பன்சலையில் சிலை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறான். அவன் சிலை வணக்கம் சரியா பிள்ளையாங்கிறது வேறு பிரச்சனை. இறைவன் உண்டு என்ற நம்பிக்கை சிங்களவனிடத்திலே இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆகையினால் அவன் விசுவாசி தான், முல்ஹித் அல்ல. ஆஸ்திகன் தானே தவிர நாஸ்திகன் அல்ல. இவனை காபிர் என்று சொல்றோமே, அதுக்கு அர்த்தம் என்ன? பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், காபிர் என்ற அரபு சொல்லுக்கு தமிழிலே என்ன பொருள் எழுதி இருக்கிறார்கள்? நிராகரிப்பவன். நிராகரிப்பவன் என்று தமிழிலே பொருள் எழுதப்பட்டிருக்கிறது. பாடசாலை புத்தகங்கள், பாடசாலை மாணவர்களுக்கு தெரியும். எதை நிராகரிப்பவன்? கடவுள் உண்டு என்பதை நிராகரிப்பவனா? அப்படித்தான் என்று வைத்துக் கொண்டால் அது பிழை. கடவுள் உண்டு என்பதை அவன் நிராகரிக்கவில்லையே. கோயில் கட்டி இருக்கிறான், வணக்கம் செய்கிறான். ஆகவே கடவுள் உண்டு என்பதை எப்படி அவன் நிராகரிப்பான்? எனவே காபிர் என்ற சொல்லுக்கு நிராகரிப்பவன் என்று நாங்கள் அர்த்தம் சொல்வது சரி. எதை நிராகரிக்கிறான் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும்.
கடவுள் உண்டு என்பதை அவன் நிராகரிக்கவில்லை. அவன் முன்வைத்து வணங்குகின்றானே சிலை, அதை இது உன்னை படைத்த கடவுளா என்று கேட்டால் இல்லை என்று நிராகரிப்பான். அதனால் அவன் நிராகரிக்கிறவன். ஆரம்பத்தில உள்ள தமிழாக்கள்ல உங்களோட வீட்டுக்கு வர மேசன் கூலியாக்களை கூப்பிட்டு நீங்க கேளுங்க, நீ எந்த கோயிலுக்கு போறா தம்பி என்று கேளுங்க. அவன் ஏதோ ஒரு கோயிலுடைய பேரை சொல்லுவான். முருகன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவான், அல்லது காளி கோயிலுக்கு போறதாக சொல்லுவான். இந்த கோயில்ல முருகனுடைய சிலை வைத்திருக்கிறீர்களே, இந்த சிலை இறைவனா இல்லையா என்று கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? இறைவன் அவர் இருக்கார், மேல் இருக்காரப்பா, இது இறைவன் இல்லை என்று அவன் சொல்வான். அவன் நிராகரிக்கிறான். எதை நிராகரிக்கிறான்? தான் முன்வைத்து வணங்குகின்ற அந்த சிலை ஹக்கு அல்ல, இறைவன் அல்ல என்று நிராகரிக்கிறான். ஆகையினால் அவன் காபிர், நிராகரிக்கிறவனாக ஆகிவிட்டான். மற்றவன் ஆறு? முஷ்ரிக், இணை வைத்து வணங்குகிறவன். ஒருவன் இருக்கிறான் என்று வச்சுக்குங்க, அவன் இணை வைத்து வணங்கவில்லை, சில ஒன்றும் வச்சு வணங்கல்ல. அவர் சும்மா தான் இருக்கார். எந்த கோயிலுக்கு போறையும் இல்லை, எந்த சிலையை வச்சு வணங்குறையும் இல்லை, சும்மா இருக்கிறான். ஆனால் அவன் ஹக்கு வேறு, ஹல்கு வேறு. இந்த ஹல்கு ஹக்குத்தானா என்று கேட்டால் நிராகரிக்கிறான். அவன் தான் காபிர். முஷ்ரிக் என்றால் யாரு? ஏதாவது ஒரு சிலையை வைத்து வணங்குகிறானே, அவனைத்தான் முஷ்ரிக் என்று சொல்லப்படும். இப்போது நீங்கள் விளங்கியிருப்பீர்கள், முஃமின் என்ற சொல் விசுவாசி என்ற அர்த்தம், அல்லாஹ் உண்டு என்ற நம்பிக்கை உள்ளவன் என்ற அர்த்தம் முஃமின் என்ற சொல்லுக்கு. முல்ஹித் என்பது இந்த முஃமின் என்ற சொல்லுக்கு நேரடி எதிர்ச்சொல். என்ன அர்த்தம்? இறைவன் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவன். அப்ப ரெண்டும் சரி. மற்ற ரெண்டையும் எடுத்து பாருங்க. காவிர், முஷ்ரிக். காவிர் யார்? ஹக்கு, இந்த ஹல்கை ஹக்கு இல்லை என்று மறுக்கின்றானே, தான் வைத்து வணங்குகின்ற சிலையை ஹக்கு இல்லை என்று நிராகரிக்கின்றானே, அவன்தான் காவிர். இறைவனை நிராகரிக்கிறவன் காவிர் இல்லை, அவனை முல்ஹித் என்று தான் சொல்றது. இது இறைவனா என்று கேட்டால் இல்லை என்று நிராகரிக்கிறானே, அவன் தான் காவிர். முஷ்ரிக் என்றால் யாரு? இணை வைத்து வணங்குகிறவன் முஷ்ரிக். இப்ப ஒரு ஆளுகிட்ட நாங்க கேட்கிறோம், இந்த தம்பி கிட்ட கேட்கிறோம், தம்பி இந்த இருக்கக்கூடிய மைக்கு இது ஹக்கா இல்லையா என்று கேட்கிறோம். இவன் சொல்றான், இந்த பையன் இது ஹக்குத்தான் என்று சொன்னால் அவன் மூமின். இது ஹக்கு அல்ல, அல்லாஹ் வேறு, இது வேறு என்று சொன்னானே, ஆனால் இவன் காபிர், நிராகரிக்கிறவன். என்னத்தை நிராகரிக்கிறவன்? இது ஹக்கு என்பதை நிராகரிக்கிறவன். இன்று உலகத்தில் சிருஷ்டிகள் ஹக்குத்தான் என்று சொல்றாக்கள் மிக மிக குறையும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கமா பதஅ. இஸ்லாம் எவ்வாறு ஆரம்பமானதோ அவ்வாறே இஸ்லாம் முடிவடையும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? இஸ்லாம் எவ்வாறு ஆரம்பமானது? ஒரு ஆள் ஈமான் கொண்டார், இன்னொரு ஆள் கொஞ்ச நாளை புறவு ஈமான் கொண்டார், இன்னும் கொஞ்ச நாள் சென்று இன்னொருவர் ஈமான் கொண்டார். அவ்வாறுதான் இஸ்லாம் ஆரம்பமாகி வந்தது. அவ்வாறே முடிவடையும் என்றால் முஃமின் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். முஃமின்கள் மிக மிக குறைவாக இருப்பார்கள். இன்று உலகத்தில் முஸ்லீம்கள் எத்தனை கோடி இருக்கி? 150 கோடியோ 200 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்களாம்.
இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகம் அழிகிற நேரத்தில் கடைசி காலகட்டத்தில் 2 மூமின் தான் இருப்பான் என்று சொன்னார்கள். இப்ப கோடிக்கணக்கிலேயே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் முஸ்லீம்கள் அவ்வளவு பேரும் மூமின்கள் அல்லர். முஸ்லீம்களாக ஆர முஸ்லீம் என்று நாங்க சொல்லுவோம்? தொப்பி போட்டு சால்வையை போட்டு ஒருவன் பள்ளிக்கு வந்து தொழுது விட்டு போயிட்டு இருந்தான் நாமண்டா அவனை நாங்க முஸ்லீம் என்றுவோம். அவனுடைய நடவடிக்கைகளை வைத்து முஸ்லீம் என்று சொல்வோம். அவனிடத்திலே ஈமான் இருக்கிறதா என்று முஸ்லீம்களை ஒவ்வொருவராக பார்த்து வருகின்ற நேரத்தில் 1000 ஒருவனுக்கு தான் ஈமான் இருக்கும். ஆகவே 200 கோடி முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே இப்போது இருக்கிறார்கள் என்றால் 200 பேர்கள் தான் உண்மை விசுவாசிகளாக இருப்பார்கள் என்ற கருத்து வரும். ஆகவே விசுவாசிகள் மிக குறைவு. அதனால்தான் நான் அடிக்கடி உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்திலேயே விசுவாசிகள் முஃமின்கள் கூடுதலாக உள்ள ஊர் இந்த காத்தான்குடி என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த காத்தான்குடியில் தான் ஹல்கை இது ஹக்குத்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். மற்ற எந்த ஊரை எடுத்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே அந்தந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் நிதர்சனமாக பார்த்து வருகிறோம். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் இருக்கிறான் என்று ஈமான் கொள்வது ஈமான் என்ற பெயர்தானே தவிர சரியான ஈமானாகாது. ஈமான் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவனுடைய பண்பாடுகளுடன் அறிவதுதான் ஈமான். ஈமான்ல ஆக குறைஞ்ச, இனி இல்லை என்ற மட்டத்தில் உள்ள ஒரு மிக குறைஞ்ச மட்டம்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புதல். ஈமான்ல ஆக குறைஞ்ச மட்டம். ஆக கூடின மட்டம் என்ன? அவனுடைய அஸ்மா சிபாத்துக்கள், பண்பாடுகள், குணாதிசயங்கள் அனைத்தையும் விளக்கமாக அறியும் போதுதான் அது ஈமானுடைய உச்சக்கட்டமாக ஆகிறது. நாங்கள் மடையர்களாக இருந்துவிடக்கூடாது. எப்போது மௌத்து வரும் என்று எனக்கும் சொல்லிக்கொள்ள முடியாது, உங்களுக்கும் சொல்லிக்கொள்ள முடியாது. எனவே நாங்கள் சுவர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் அணுப்பிரமாணமேனும் எங்களுடைய கல்விலே ஈமான் இருக்க வேண்டும். அணுப்பிரமாணம் ஈமான் இருப்பதென்றால் என்ன? ஆக குறைந்த பட்சம்தான் அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவனுடைய அஸ்மா சிபாத்துக்களுடன் அறிய வேண்டும். ஒருத்தன்கிட்ட கேட்க நாம, அல்லாஹ் இருக்கானா தம்பி? இல்லையா? இருக்கான். அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய பண்பாடுகள் என்ன சொல்லு பாப்பம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லாஹ் இருக்கான் என்று நம்பி இருக்கிறேன் என்றால் அது ஆக குறைந்த மட்டமாகாது, ஆக குறைந்த ஈமானாக ஆகாது. ஆக குறைந்த ஈமான் எது தெரியுமா? அவனுடைய அஸ்மா சிபாத்துக்களையும் சேர்த்து அவனை அறியும் போதுதான் ஆக குறைந்த ஈமான். அந்த ஈமான் உள்ளவன் தான் சொர்க்கம் போவான். அதுக்கு மேலால அறிகிறது அது கமாலியத். அது அவரவரால முடிஞ்ச அளவுக்கு அறிஞ்சிட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு நான் ஒரு உதாரணம் பல தடவைகள் சொல்லி வந்திருக்கிறேன். ஒருவன் ஒரு தென்னை மரத்து அடியிலே போய் நின்று தென்னை மரத்தை நிமிர்ந்து பார்த்தான். ஒரு பாளை இருந்தது. தென்னம் பாளை ஒன்று இறுக்கி பார்த்துட்டு வந்தான். அடுத்த நாள் போய் பார்த்தான், அந்த பாளை விரிந்து தென்னம்பூ இருக்கிறது. தென்னம்பூவை பார்த்துட்டு வந்தான். அடுத்த நாள் போய் பார்த்தான், தென்னம்பூவை காணவில்லை, சிறிய குறும்பட்டி இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு வந்தான். மறுநாள் போய் பார்க்கின்றான், குறும்பட்டியை காணவில்லை, குறும்பை இருக்கிறது, குறும்பை இருக்கிறது. மறுநாள் போய் பார்த்தான், குறும்பையை காணவில்லை, இளநீ இருக்கிறது. மறுநாள் போய் பார்த்தான், இளநியை காணவில்லை, தேங்காய் இருக்கிறது. இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டியது, தென்னம்பூ எங்கே, குறும்பட்டி எங்கே
குறும்பை எங்கே, இளநி எங்கே, எங்கிருந்து வந்தது? இதைத்தான் நாம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். சிந்தனை பண்ணினால் என்ன முடிவு வரும்? தென்னம்பூதானேதான் குறும்பட்டியானது. தென்னம்பூ உளுந்ததுக்கு பிறகு வேறொரு சாமான குறும்பட்டியா வந்த இல்லையே. அதே தென்னம்பூ நாட்பட நாட்பட பெரிசான உடனே என்ன பேர் வரும்? குறும்பட்டி என்ற பெயர் வரும். குறும்பட்டி என்ற பெயர் வந்தது எதற்கு? தென்னம்பூக்குத்தான், வேறொரு சாமானுக்கு அல்ல. நீ தென்னம்பூ வேறு குறும்பட்டி வேறு என்று நினைத்துக் கொள்ளாதே, அதுதான் ஏமாற்றம். அவ்வாறு நினைத்து என்றால் அது உன்னுடைய பிழை. தென்னம்பூ தானேதான் குறும்பட்டியானது என்று நினைத்துக்கொள். குறும்பட்டி அதற்கு பிறகு அதனுடைய தரஜா என்ன? குறும்பட்டிக்கு பிறகு அதனுடைய மாற்றம் என்ன? குறும்பை. குறும்பையாக இருக்கிறதே, இந்த குறும்பை என்ற பெயர் எதற்கு வந்தது? குறும்பட்டிக்குத்தான் வந்ததா, வேறொரு சாமானுக்கு வந்ததா? குறும்பட்டிக்குத்தான் வந்தது. குறும்பட்டி என்பது நாளடைவில் பெருத்து பெருத்து குறும்பையானது. குறும்பை என்ற பெயர் குறும்பட்டிக்குத்தான் வந்தது. இப்போது இன்னும் சில நாட்கள் கழித்து நீ பார்க்கும்போது குறும்பையை காணவில்லை, இளநி இருக்கிறது. இளநி என்ற பெயர் வந்தது எதற்கு? குறும்பைக்குத்தான் இளநி என்ற பெயர் வந்தது. குறும்பையானது நாட்பட நாட்பட பெரிசான உடனே இளநி என்ற பெயர் அதற்கு வந்தது. இப்போது இளநியை பார்த்து கொண்டிருக்கிறாயே, இது நாட்பட நாட்பட பெருத்தவுடன் தேங்காயாக ஆகிறது. தேங்காய் என்ற பெயர் எதற்கு வந்தது? இளநிக்குத்தான் வந்தது. ஆகவே தென்னம்பூ குறும்பட்டிக்கு வேறானதல்ல, குறும்பட்டி குறும்பைக்கு வேறானதல்ல, குறும்பை இளநிக்கு வேறானதல்ல, இளநி தேங்காய்க்கு வேறானதல்ல. சாமான் ஒன்றுதான். பல உடைகளில் பல கோலங்களில் வரும்போது நீ பலதென்று நினைக்கிறாய். இல்லை, பலதில்லை. ஒரே ஒரு பொருள் மாறி மாறி ஒவ்வொரு கோலத்தை பெறும்போது நீ உன்னுடைய பேதமையின் காரணத்தினால், உன்னுடைய வகுமின் காரணத்தினால் அது வேறு அது வேறு அது வேறு என்று நினைத்து ஏமாந்து கொண்டிருக்கின்றாய். நீ ஒவ்வொரு சூரத்துக்கும் ஒவ்வொரு பெயரை சொன்னாலும் பொருள் ஒன்று என்பதை மறந்துவிடாதே. இப்போது தேங்காயாக இருப்பது எது? தென்னம்பூத்தான் தேங்காயாக இருக்கிறது. பல மாற்றங்களுக்கு பிறகு தேங்காயாக தெரிகிறது. சாமானியத்தனை பல உடைகளாக இருந்தாலும், பல டேர்ன் மாற்றங்களை அது பெற்று வந்திருந்தாலும் சாமானியத்தனை ஒன்றே ஒன்று. இதை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு மனுஷன் இருக்கிறான். காலையில அவன் ஒரு போலீஸ்காரனுடைய உடுப்பிலே வருகிறான். அவனுடைய பேர் அப்துல்லான்னு வச்சுக்குவோம். பேரு அப்துல்லா. அவரு போலீஸ்காரனுடைய உடைய உடுத்துக்கொண்டு வந்தவுடனே நாங்க என்ன சொல்லுவோம்? போலீஸ்காரன் வாரான் என்றுதான் சொல்லுவோம். அப்துல்லா வாரான் என்று சொல்ல மாட்டோம். போலீஸ்காரன் வருகிறான் என்று சொல்லுவோம். ஏன்? போலீஸுக்கென்று நியமிக்கப்பட்ட உடை இந்த நாட்டிலே, அதை ஒருவன் உடுத்துக்கொண்டு வரும்போது அவனை போலீஸ்காரன் என்று சொல்லிவிடுகிறோம். காலையில் 8 மணிக்கு அப்படி வந்தான் அப்துல்லா, போலீஸ்காரன் என்றான். செட்டியா 9 மணிக்கு அவன் அந்த உடுப்புகளை எல்லாம் கலத்தி போட்டு போஸ்ட்மேன் இருக்கானே தபால்காரன், தபால்காரன் உடைய உடுத்துக்கிட்டு கையில தபால் கட்டையும் எடுத்துக்கிட்டு வாரான். ஆறுதான், அதே அப்துல்லா தான் வாரான். என்ன சொல்லுவோம்? அப்துல்லா வருகிறான் என்று சொல்லுவோமா? இல்லை, போஸ்ட்மேன் வருகிறான், தபால்காரன் வருகிறான் என்று சொல்வோம். யாருதான் ஆள்? ஆள் ஒருவர். உடைக்கு ஏற்ற பெயரை அங்கே சொல்லிவிட்டோம். உடை பலதானதினால் ஆள் பலதா.
ஆள் ஒருவன் தான், உடதான் பலது. 9 மணிக்கு தபால்காரன் சூரத், 10 மணிக்கு ஜுப்பா போட்டு தலப்பா கட்டி சால்வையெல்லாம் போட்டு வாரார். யார் வருகிறார்? ஒரு ஷேக் வாரார் என்று நாங்கள் சொல்வோம். ஆர் அது? அந்த அப்துல்லாவா என்ன உடையில வந்தான்? ஷேக் உடையில வந்தத்தினால் நாங்கள் ஷேக் என்று சொன்னோம். இப்ப ஆள் 3 பேரா ஒரு ஆளா? உடை 3, ஆள் ஒரு ஆள். நீ உடையை பார்த்து ஆள் 3 பேர் என்று நினைத்துக் கொண்டால் அது உன்னுடைய வகும், உன்னுடைய பேதமை, உன்னுடைய மடமை. உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதோ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கிட்ட கேட்கிற பாணியில் அந்த பாடல் அமைஞ்சிரி. உண்ட கண் உன்னை ஏமாத்துதப்பா, 3 உடையில வந்ததுனால 3 பேர் என்று நினைக்காதே. ஒரே அப்துல்லா தான் 3 உடையிலும் வந்தான். உடையை கலட்டி போட்டு பாரு, ஆறு ஆள் ஆசாமி அப்துல்லா. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர ஒன்றுமே இல்லை. எந்த அமைப்பிரிக்க எனக்கென்று ஒரு அமைப்பிரிக்குதானே, எந்த அமைப்பு அவனுக்கு ஒரு உடை. இந்த பையனுடைய அமைப்பு அவனுக்கு அல்லாஹ்வுக்குரிய ஒரு உடை, இந்த பையனுடைய அமைப்பு அல்லாஹ்வுக்குரிய இன்னொரு உடை. உங்களில் ஒவ்வொருவருடைய அமைப்பும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்குரிய உடை. உடையை பார்க்காமல் உடையை உடுத்தவனை பார்த்தால் எத்தனை பேர் தான்? ஒருவனே தான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஈமான் கொள்றதாக இருந்தாலும் அவன் ஒருவன், வுஜூத் ஒன்றே ஒன்று. அந்த வுஜூத் பல உடைகளிலே பல யூனிஃபார்ம்லே வரும். ஆகவே யூனிஃபார்ம் பலதாகுவதினால் ஆள் பலர் என்று நீ நினைத்தால் அது இணை வைத்தலாகிவிடும், ஷிர்காக ஆகிவிடும். இன்று சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல பெரும்பாலான மக்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷிலே எங்கேயோ இருக்கிறான், இதெல்லாம் அவன் படைச்சு விட்டிருக்கக்கூடிய படைப்புகள், இந்த படைப்புகளுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே. இது சுத்தமான ஷிர்க். இந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000 நபிமார் அனுப்பினதும் 4 வேதங்களை அனுப்பினதும். இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய யுத்தங்கள் நடந்ததும் எதற்காக தெரியுமா? இந்த வேற்றுமையை நீக்கி ஒன்றே ஒன்று வுஜூத் ஒன்றுதான், அந்த வுஜூதுடைய உடைகள் பல என்பதை காட்டுவதற்காகத்தான் இவைகள் எல்லாம் வந்தன. எனவே இன்றைய குத்பா பிரசங்கத்திலும் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? எந்த நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவிலே இருந்து கொள்ளுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய நினைவிலே எந்த நேரமும் இருந்தா வியாபாரம் செய்யறது இல்லையா, சந்தை போறது இல்லையா, கல்யாணம் முடிக்கிறது இல்லையா, புள்ள ஊட்டிகளோட பேசிட்டு இருக்கிறது இல்லையா, உலகத்து வேலையெல்லாம் பார்க்கறது இல்லையா, எந்த நேரமும் அல்லாஹ்ட திக்ரிலே இருக்கிறேன்டா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? அதற்கு ஒரே ஒரு வழி இது மாத்திரம்தான். நீங்கள் காணும் பொருளை எல்லாம் அல்லாஹ்வாக பாருங்கள், காணும் பொருளை எல்லாம் அல்லாஹ்வாக பாருங்கள். சிருஷ்டி என்று பார்த்தா தான் குற்றம் வரும். சிருஷ்டி அல்ல, இது ஹக்கு என்று பார்த்தால் குற்றம் வராது. உங்களுக்கு தெரியுமோ என்னவோ எனக்கு தெரியாது, ஒரு பெண்ணை முதலாவது கண்டா ஆகும், 2வது பார்த்தா ஹராம் என்று சட்டத்தில் இருக்கு. அல் ஊலா லக்க வசானியத்து அலைக்க. ஒரு பெண்ணை முதல் தடவையாக நீ பார்க்கும் பார்வை உனக்கு சாதகமானது, அவளை நீ 2ஆம் தடவையாக பார்க்கும் பார்வை உனக்கு பாதகமானது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பெண்ணை பார்க்கிறோம், குற்றம் இல்லையா? திடீரென்று இந்த கதவால யாரோ ஒரு நாம போறோம், இந்த கதவால போவோம், அங்கே பொம்பளை ஒன்று திடீரென்று வந்தாலும் பார்த்தோம், பொம்பளை ஜல திரும்பிட்டோம், குற்றமா? இல்லை. அதுவும் குற்றமண்டா உலகத்தில் நடமாடவே முடியாது. கிடந்த கிடமெல்லாம் பொம்பளை திரிகிறாள், பார்க்கும் போதெல்லாம் குற்றம் என்றாகிவிடும். சரி, பொம்பளை என்று விளங்கிட்டலவா, திரும்பிடு, குற்றம் இல்லை. இன்னதுக்கா பார்த்துக்குவோம் என்று திரும்பி பார்த்தியாமண்டால் 2ஆம் முறை பார்த்தால் அது உனக்கு பாதகமானது. காரணம்,
ஏன் அது பாதகம்? முந்தினது சாதகம். முந்தினது பார்த்ததும் பெண்ணத்தான், இரண்டாம் முறை பார்த்ததும் பெண்ணத்தானே. முந்தினது சாதகமாகவும் பிந்தினது பாதகமாகவும் ஆகுவது எப்படி? முந்தின பார்வை பெண் என்று நீ பார்க்கவில்லை, இரண்டாவதாக பார்த்தது பெண் என்று பார்த்தாய், முசீபத். அதே போல ஹக்கென்று நாங்கள் எதையும் பார்க்கும் போது எந்த முசீபத்தும் வராது, தோஷமும் வராது. ஹல்கென்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் தான் தோஷம் ஏற்படுகிறது, கரைபடுகிறது. ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? பார்க்கிறதையெல்லாம் அல்லாஹ்வாக பாருங்கள், கேட்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய சப்தமாக கேளுங்கள், நுகர்வதையெல்லாம் அல்லாஹ்வுடைய மனமாக அல்லது நாற்றமாக நுகருங்கள், நீங்கள் சுவைப்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய சுவையாக கருதுங்கள். இப்படி ஒருவன் இருந்தானே ஆனால் அவன் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடனேயே இருக்கிறான் என்று அர்த்தம் வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஞான வழி ஒன்று மட்டும்தான் நாங்கள் சுவர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு வழி. இந்த ஈமானை கொண்டுதான் ஒருவன் சுவர்க்கத்துக்கு போகலாமே தவிர, இந்த ஈமான் தெரியாம அவன் எவ்வளவுதான் சுஜூது செய்தாலும் சரி, எவ்வளவுதான் தொழுதாலும் சரி, நெற்றி காய்ச்சி போற அளவுக்கு அவன் சுஜூது செய்தாலும் சரி, அவன் சுவர்க்கம் பிரவேசிக்க மாட்டான். எதை கொண்டு பிரவேசிப்பான்? இந்த ஈமானை கொண்டு மாத்திரமே, அல்லாஹ்வுடைய அறிவை ஞானத்தை கொண்டு மாத்திரமே அவன் பிரவேசிப்பான் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.